அதே என்ன 10 ரூபா கம்மியாக போடுற? 10 ரூபா சேர்த்து போடணா. நீங்கள் வாங்கின அமௌண்ட்டை போட்டு கொடுங்க பில்லை. பில்லு வாங்கின அமௌண்ட்டு போடுங்க. இது வந்து பழைய ரேட்டில் 2024 இருக்க புது ஸ்டிக்கர் போடல, அது கொடு. அந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினா எக்ஸ்ட்ரா வந்து அந்த அமௌண்ட்டை எழுதி கூட நாங்கள் கேட்போம்ல. வாங்கிறதே இல்லை கேட்குறது இல்லை எங்களுக்கு. அது தேவையில்லாத பில்லுனா பில்லில் போடு. 270னா 270 பில்லில் போடு. நீ 270 ரூபா பில்லில் போடுங்க. 270 ரூபா பில்லுனா பில்லு கொடு. போட மாட்டாங்கன்னா 10 ரூபா பணம் கொடு. கொடு கொடு சரியாயிடும் கொடு. யாரு நீ எடுங்க. வீடுனா புது பில்லு வந்து இதில் நான் ஸ்டிக்கர் ஓட்டலன்ற, புது பில்லுன்ற ஸ்டிக்கர் ஓட்டலன்றல பழைய ரேட்டு தானே இருக்குது. அது எப்படி நீ புதுசாக புது பில்லுனா புது பில்லு ஒட்டு இல்லை. புது பில்லு ஓட்டு. புது பில்லு ஓட்ட வைங்க இதில் ஒட்ட. வில்லேஜில் படிப்பு இல்லாத ஏரியாவில் ஒரு சில சிட்டியில் இருந்தால் அவங்களுக்கு தெரியும். வில்லேஜில் வந்து சரக்கு ஓட்டும் போது அவன் ரேட்டை பார்ப்போம். ஒன்று ஒருத்தர் தான் நீ எதுவுமே சொல்லாமல் நீ அவன் கொடுக்குறது தான் ரேட்டுனா எப்படின்னா ஏற்றுக்கோங்க. அரசு உயிர்னா உங்களை நாங்கள் ஏற்றுக்கலன்னு சொல்லலாம். நீங்கள் அரசு உயிர் தான். நீங்கள் அரசை கேட்கணுன்றது. அப்போ நீங்கள் யாருன்னு கேட்குறோம் கொடுத்துங்களா? நீ சொல்லி கேட்கலன்னா 240 ரூபா அதில் போட்டுக்குது. 270 ரூபானா நீங்கள் உங்கள் நிறுவனத்துக்கு ரிட்டர்ன் அனுப்பி ஸ்டிக்கர் ஒட்டிருக்கணும். அது ஒட்டாத்து உங்கள் தப்பு. இந்த டைமில் இருப்பா ஏன்பா அனுப்ப முடியாதுதா? ஒன்றே மார்க்கரால் இது பண்ணணும். நீங்கள் ஒன்றே மார்க்கரால் உங்களுக்கு ஸ்டிக்கர் கொடுத்துருக்குறாங்க, ஸ்டிக்கர் ஓட்டணும். சரி நீங்கள் ஸ்டிக்கர் எப்போ ஆனது? இது ஸ்டிக்கர் எப்போ ஆனது? இல்லைண்ணா இப்போ ஒரு இந்த நாள் ஆகிட்டு போயிட்டு அப்படின்னு தெரியுங்களா? சரி இப்போ இது மாதிரி பப்ளிக் வந்து 240 ரூபா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து உங்கள்கிட்ட கேட்டு பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ பில்லு 270 கொடுங்க. 270 வாங்கிட்டு 260 பில் கொடுத்தீங்கன்னா 5 ரூபா. ஒரு சில இடத்துல 5 ரூபா, நீங்கள் 10 ரூபா வாங்குறீங்களா? இல்லாதவெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க?